கலெக்டர் ஆபீஸ் தான். கலெக்டர் அங்க இருக்காருங்களா? அறிவு கட்டவன, கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் இல்லாம கம்பவுண்டரா இருப்பாரு. நான் ஏசி கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். நான் அமைச்சர் இடிதாங்கி பேசுறேன். ஓ சாரி சார், ஒரு சின்ன வெரிஃபிகேஷன். கலெக்டருக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கும் கலெக்டருக்கும் 1008 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் உனக்கு போன்ல சொல்லிட்டு இருப்பாங்க சார். நான் கலெக்டர் கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். ஓ தம்பி கிட்ட தான் பேசணுமா? எப்பா ஏசி எங்க இருந்து ஓசில போன் போட்டு உங்ககிட்ட தான் பேசுவேன் ஐச்சாட்டியம் பண்றான். இந்த சார் நான் ஏசி கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். என்ன யாரோ பர்பஸா பிளான் பண்ணி அங்க இருந்து வர வச்சிருக்காங்க. டோன்ட் வரி சார், I'll be there in 10 minutes. எதுக்கும் செக்யூரிட்டி கொஞ்சம் அலர்ட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ கலெக்டர் சார். சிட்டிசன். ஹலோ ஹலோ ஹலோ. என்ன ஜென்னு மாறிது கார் பேர்லாம் ஏசிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம். நான் கொஞ்சம் அவசரமா வெளில போனோம். என்ன கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? என்ன கலெக்டர் அப்படி கேட்டீங்க? நீங்க சேர வேண்டிய இடத்துக்கு உங்களை சேஃபா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. சீஃப் மினிஸ்டர்ல இருந்து ஹோம் மினிஸ்டர் வரைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு பிரஷர். பதில் சொல்ல என்னால முடியல. கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்த கவரை விட நீங்க கை நீட்டி வாங்கின கவர் தான் அதிகம். ஆனா வேலை மட்டும் என்ன கமிஷன் சார், என்ன சார்? டிபன் சாப்பிட்டீங்களா சார்? போய் அதை செய்யுங்க. முதல்ல உங்களை டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கேஸ் சிபிஐ கைக்கு மாறி போச்சு. போங்க சார் போங்க. நீங்க அழறது வேலைக்கு ஆகாது. சில கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். எஸ் மேடம். தனிப்பட்ட முறையில உங்களுக்கு விரோதி யாராவது உண்டா? ஒவ்வொரு கேஸுக்கும் தீர்ப்புன்னு தர்றப்போ அது யாரோ ஒருத்தருக்கு தண்டனையா அமையுது. அதுக்காக இப்படின்னா அவருக்கு தினம் தினம் கடத்தப்பட்டிருக்கணும். புரியுது புரியுது. இதுவரைக்கும் எங்களுக்கு தப்பான நியூஸ் சிட்டிக்குள்ள இருந்து வரல. வேணும்னே பிடிச்சு வச்சு பூச்சி காட்டத்தான் இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தன் வண்ணமா அவன் பக்கம் நம்ம எல்லாருடைய கவனத்தையும் திருப்பணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கான்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. யாரு யாரா இருப்பா? கில்பர்ட். இதுல இருக்க இந்த குதிரை காளமாடு இது ரெண்டும் குற்றவாளி பர்பஸா விட்டுட்டு போனது. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாதுங்க. உங்களுக்கு உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது டெலிபோன் கால்ஸ், லெட்டர்ஸ், வேற யாராவது உங்களை கம்யூனிகேட் பண்ணா வித்வுட் சிபிஐ நாலேஜ் நீங்க ரெண்டு பேரும் எந்த ரியாக்ஷன் பண்ணாதீங்க. உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க போலாம். ரொம்ப நன்றி. நான் வரேன். எதுக்கு ஸ்டாப் பண்ண? என்ன சுதி? பாரு, மெக்கானிக் ஷாப்ல விமான் இருக்கார பார்க்கலாம். அந்த ஆட்டோ சீட் கவர் கட்டணும். என்னாச்சு? எங்க இந்து வாளை காணோம். மெக்கானிக் சார் இல்லையா? என்ன பார்த்தா மெக்கானிக்கா தெரியலையா? வெள்ளாடாதீங்க சேட்டா. நம்ம ரிப்பேர் விஷயமா மெக்கானிக் சார் பார்க்க வந்தேன். 6 இயர்ஸா இதே Dress போட்டு இருக்கற நேர்மையான மெக்கானிக்க பார்த்து கேள்வியா கேக்குறேன். அண்ணே சொல்றேன், அண்ணன் ரொம்ப பெரிய மெக்கானிக். யார் கூட சரியில்லை? எனக்கு இவனுக்கு வண்டி என்ன உளறீங்க? இந்த பண்ணு. இல்ல இந்த பண்ணு, இந்த பண்ணு. என்ன? அது ஏதோ கொஞ்சம். என்ன பிரச்சனை? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அது வந்து இதேல ப்ராப்ளம். எது? ஐ மீன் வண்டில இன்ஜின் ப்ராப்ளம். இன்ஜின் தானே வண்டிக்கு இதயம். போண்டா சீட்டை காட்டு. சரிண்ணா. கழட்ட முடியாது. எலி 10-12 ஸ்பேனர் எடுத்து ஷீல்ட காட்டு. ஏய் 10-12 எல்லாம் இல்ல. அம்மாடி, இந்த வண்டியை கொஞ்சம் தள்ளிட்டு போறீங்களா? என்ன தம்பி இது? அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு தெரியாத நம்பர்ஸ் சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. தொழில மறந்துட்டு போல இருக்கு. தம்பி ஏதாவது பண்ணி சீக்கிரம் அனுப்பிடுங்க. வண்டியை பச்சா புடிச்சா புது வண்டிக்கு தாண்டா கோளாறுல இருக்கு. இந்த மாதிரி வண்டிக்குன்னு அப்துல்லா கையில ஸ்பேனர் அதால அவர் பாத்துக்குவாரு.
கொஞ்சம் சிரமம் பார்க்காம என் விஷயத்தை கிளியர் பண்ண முடியுமா? லுக், உங்க விளையாட்டுக்கு இது பீச்சோ பார்க்கோ இல்ல, தொழில் செய்யற இடம். இங்க உழைச்சாதான் பயிர் நிறையும். சரியான லூசிடி. என்னது? இல்ல 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 இல்ல, மனசு நிறைஞ்சிருக்கிறது தான் வாழ்க்கை. நீங்க மனசு வச்சாதான் கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும் இல்லையா? கல்யாணமா? ஃப்ரெண்ட் கல்யாணம். வண்டி ரெடியானா தானே ஃப்ரெண்ட் கல்யாணம் போக முடியும். அதான் சொன்னேன். இது மெக்கானிக் ஷாப். இங்க ஸ்பேனர், இரும்பு, புகை, அழுக்குன்னு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் தான் நிறைய இருக்கு. உங்க இதயத்தை, ஐ மீன் உங்க வண்டிய வேற இடத்துல கொடுத்து சீக்கிரமா ரெடி பண்ண பாருங்க, இல்ல வண்டி வீணாயிடும். ஒரு அழகான பொண்ணை பார்த்து கை நீட்டி கோவப்படுறவ சபலம் இல்லாத சுத்தமான ஆம்பளை. நீங்க திரும்பி உன்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. பட் நான் சேர இடம் வர வரைக்கும் என்ன தடை வந்தாலும் ஐ கான் சேஞ்ச் மை பிளான். சோ வண்டி வீணாகிறத பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. உங்க வாழ்க்கைய நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா என் வாழ்க்கைய பத்தி யோசிக்க நான் தனியா இல்லம்மா. பொறுப்படு. நான் வாழ்றதுக்காக சாகுற அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயார். கடத்தப்பட்ட 2 பேரும் சில வருஷங்களுக்கு முன்னால 2 வருஷமா மாயவரம் டிவிஷன்ல ஒன்னா வேலை பார்த்திருக்காங்க. சோ அவங்க 2 பேரும் அத்திப்பட்டியில நடந்த கலவர கேஸ்ல இன்வால்வ் ஆனவங்க. இன்ட்ரெஸ்டிங். வேர் இஸ் அத்திப்பட்டி? தாஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல மாயவரம் டிவிஷன்ல இருக்கிற ஒரு வில்லேஜ். அடுத்து கடத்தப்பட போற ஒருத்தரும் அதே டிவிஷனோட சம்பந்தப்பட்டவங்களா இல்ல அந்த கேஸோட சம்பந்தப்பட்டவங்களா? எப்படி வேணா இருக்கலாம் மேடம், இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அத்திப்பட்டியை பத்தி வேற ஏதாவது டீடைல் சொல்ல முடியுமா? இல்ல மேடம், இங்க இருக்க கம்ப்யூட்டர்ல 2 வருஷத்துக்கான டீடைல்ஸ் தான் இருக்கு. அத்திப்பட்டியை பத்தி எந்த டீடைல்ஸும் இல்ல. I think we must go there. அப்துல்லண்ணா அடிக்கடி ஒரு பொண்ணு கடைக்குள்ள நின்னுட்டு டாவடிக்குமே, அந்த பொண்ணு மொட்டை மாடல நின்னுட்டு தற்கொலை பண்ண போறேன்னு தகராறு பண்ணுதுனே. எங்க? மகாஜனங்களே, இது மீண்டும் ஒரு காதல் போராட்டம். நான் தற்கொலை பண்ணிக்கல, என் காதல் எவ்வளவு ஸ்ட்ராங் நிரூபிக்க போறேன். நான் குதிக்க போறேன். இல்ல இல்ல, நான் குதிக்க போறேன். காலையில இருந்து இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு குதி, இல்லனா உள்ள போயிரு. யூரியா, என்னடி இது? யானை வேற இன்னும் வந்தாரு. என்ன பண்ணிட்டு இருக்க? கம்மனர்மா அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஜம்ப் பண்ணும்போது காத்துல பறந்துச்சுனா அதான். இது இப்போ இல்லையா? என்னது? நீ வேற எதை செஞ்சாலும் பர்ஃபெக்ட்டா வரணுமா? என்னுடைய காதல் புனிதமானது. நான் குதிக்க போறேன். குதிக்க வந்துட்டா.